அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ பதிவு யாருக்குன்னு சொன்னால் நம்மட இர்ஃபான் வியூஸ் தெரியாதாக்கள் யாருமே இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பிரபல்யமான யூடியூப் இர்ஃபான் ரைட்ஸ். அவர் மாற்று சகோதரர்களே, தயவு செஞ்சு இவர் செய்கிற இந்த செயலுக்கும் இஸ்லாம் மார்க்கத்துக்கும், எங்களோட மதம் இல்லை மார்க்கம், அது எல்லாருக்கும் சொந்தமானது, எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்றதை மிக தெளிவாக நான் சொல்லிக்கொள்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்டில் ஏசிருக்கீங்க. இவருக்கு போயிட்டு உலமாக்களோ பெரிய ஜிஹாத் கமிட்டியோ தவ்ஹீத் பார்ட்டியோ யாராவது போயிட்டு நேராக போயிட்டு சொன்னீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் ஒரு முஸ்லீம்ன்றதால சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்றதுனால, என்னையும் அவனும் ஒரு சகோதரன்றதுனால சொல்ல வேண்டிய கடமையை நான் சொல்லணும். நீ வீடியோ போடு, தனி என்னத்தை வேணாலும் செய், தனிப்பட்ட பாவம், அதை செய்யாத மனுஷன் யாரும் இல்லை. அதை செய்வான், துவா கேட்பான், பத்துவா செய்வான், அவன் இறைவன் மன்னிச்சு கொள்வான். அது அவனுக்கும் அல்லாஹ்க்கும் இருக்கிற தொடர்பு. இஸ்லாத்துல உலமாக்கள் மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. கல்யாணத்தை ஆண் பெண் கலப்பு இல்லாமல் செய்யுங்க, சீதனம் இல்லாமல் செய்யுங்க, பர்த்டே கொண்டாடாதீங்க, குமர்காரியங்கள் உண்டாயினா இதெல்லாம் பிரசித்த பண்ணி நடத்தாதீங்க, ஆண்கள் பெண்கள் வீடியோக்கள் எடுத்து பதிவிடு போடுறது பச்சை ஹராம் என்று சொல்லி உலமாக்கள் சொல்கிற விஷயத்த, இதெல்லாம் அவன் கத்திரமாய் கத்தட்டும், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, நான் செய்கிறத செய்வேன்னு சொல்லி இஸ்லாத்தை நீ கேவலப்படுத்துகிற மாதிரி, உலமாக்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இந்த வீடியோக்களை போட்டு மற்றவங்களை எதிர்கால ஜெனரேஷனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வீடியோக்களை போட்டு எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைக்கிற. இதுதான் எங்களுக்கு பிரச்சனை. நீ வீடியோ போடு, சம்பாரி, என்ன வேணாலும் செய். நீ என்ன மனுஷ ஜாதியா இல்லை மிருக ஜாதியா ஒன்றும் விளங்குதில்லை. காரணம், நல்ல விஷயங்கள் எவ்வளோ வரைக்கும் பெருநாளைக்கு மட்டும் வந்துடுவேன், பக்கீரத்தை கொடுக்குற தொழுவுறாரா அன்றைக்கு மட்டும் ஒரு முஸ்லீம், அதோட சரி. பெத்த தாயா இருக்கீங்க, இருப்பாண்ட தாய்க்குத்தான் இது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு இன்றைக்கு கொஞ்சம் சாப்பாடு கூடுதலா, கொஞ்சம் வண்டி, புதிய வீடு, கொஞ்சம் துபாய் ட்ரிப்புன்னு போனோன்னே இறையன்னு உங்களுக்கு மறந்து போயிட்டா? என்னமோ உலகத்தில் ஒருத்தவனை பெத்து போட்டிக்கிற மாதிரி ராஜாவை, அவனுக்கு பக்கத்தில் ஒரு பொஞ்சாதி வானத்தில் இந்த உளுந்த மாதிரியும் எல்லாம் ஹாப்பி பர்த்டே பண்ணி ஒரு வீடியோ அடித்து போட்டு பறத்தி கிஃப்ட்டு. இது எங்கடா இருக்குது? இதெல்லாம் யாரா சொன்னது? இதெல்லாம் உலமாக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பள்ளியிலையும் பயான் பண்ணி நிப்பாட்டுறதுக்கு படுற பாட்டுக்கு நீ ஒரு வீடியோவை போட்டு சின்ன வயசுல இருக்கிற பிஞ்சு மனசுல எல்லாத்தையும் விதைச்சுடுற. அவங்க அப்படியே தட்டி 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 பணிச்சிட்டு வர விஷயத்த நீ ஒரே நாளில் சுக்குநூறு அடித்து வசத்துடுற. இதுக்குத்தான் பழனி பாபா மாதிரி ஆக்கள் அங்கே இருக்கணும், ஜிஹாத் கமிட்டி ஒன்று இருக்கணும், பின்னால் அடித்து திருவி இன்னொரு முடிச்சிருப்பாங்க. நைட்டியோட போய் புள்ளையெல்லாம் எடுத்து போடுற. ஏன் ஃபர்ஸ்ட் நைட் எடுத்து போடு, எவளுக்கு உனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு தானே, அதை நான் எடுத்து போடும், நல்ல வீடியோவாக போயிருக்கும் தானே. அப்போ இன்னும் வியூஸ் ஆகிருப்போம், பிரபலியமாக இருப்பேன். பெரிய துபாய்க்கு போய் ஆனந்த கண்ணீர் விட்டு வீடியோ போடுறாராம். என்னமோ உலகத்தில் அவர் மட்டும்தான் தகப்பனிஸ்தானத்தை அடைஞ்ச மாதிரி. அவர் கிரீடம் கொண்டாடி இந்தியா மக்கள் போட்டுருங்க. அவர் ராணி பெரிய பர்த்டே கொண்டாடி பெரிய கிஃப்ட் ஆகுது. என்னமோ அளவத்தில் அவருக்கு பின்னால் ஒன்றும் போறல, அவருக்கு மலம் ஜலம் எதுவும் போறல, அவ மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அவருக்கு மட்டும் இறக்கி ஊர்லையும் பெண் கொடுத்துருக்கு, அவருக்கு இவருக்கு ஒன்றும் போறல. அந்த அளவுக்கு அளப்பற. அவள் தங்கச்சி ஒரு இருக்காள், கல்யாணம் முடிச்சா பிள்ளைய பெத்தா போய் தொலைஞ்சி இரியே வந்து ஈண்டு பல்ல காட்டிட்டு, உமாவும் ஈண்டு பல்ல காட்டிட்டு, என்னடி இது? ஒன்று இஸ்லாத்தில் இருக்கிறேன்டா இருங்க, இல்லாடி தொலைஞ்சி பேரை மாத்திட்டு மாறி போயிட்டு ஹிஜாபை கலட்டிட்டு உரியானத்தில் ஆடுங்க, நாங்கள் கேட்க மாட்டோம். ஒன்று இருங்க, இல்லாடி தொலைஞ்சி மரத்தை விட்டு போய் பேரை மாத்திட்டு எங்கனால போங்க, மார்க்கத்தை விட்டு. இந்த வச்சுக்கிட்டு உலமாக்களையும் கேவலப்படுத்திக்கிட்டு, மார்க்கத்தையும் கேவலப்படுத்திக்கிட்டு, நீங்களையும் கபருக்கும் இதுக்கும் பிரயோசனம்லாம் பாவத்தையும் சுமந்துக்கிட்டு ஏன் போட்டு மக்களை போட்டு கொள்றீங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. இதுதானே காட்டி கொடுத்த வழி, இதுதானே வளர்த்த வளர்ப்பு தாய் தாப்பனீங்க. ஹராம் ஹலால் சொல்லி கொடுத்து வளர்க்கல, இறை அச்சத்தை ஊட்டி வளர்க்கல. ஒரு நல்ல விஷயம் ஏதாவது பண்ணிருக்கியாடா இதுவரையிலையும்? ஒரு ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடாகி கொடுத்து அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கியா? இல்லை. ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புஸ்தகம் கோப்பி வாங்கி கொடுத்து அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கியா? இல்லை. ஒரு தாய் தாப்பன் இல்லாத ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் அவங்களுக்கு ஒரு சாப்பாடாகி கொடுத்துருக்கியா? இல்லை. இவ்வளவெல்லாம் விஷயம் நல்லது இருக்கு, அந்த மாதிரி ஒரு வீடியோ போடாமல் நைட்டியோடையும் ஜட்டியோடையும் பேட்டையும் இதையும் போட்டு என்ன பாட்டடா நீ படுத்துற? நாசமாக போனவன நாளைக்கு மூத்தாயினா இதெல்லாம் கூடையாட வரப்போதும். உன்னை இறைவன் மன்னிக்க மாட்டானா, தௌபா செஞ்சு பிரார்த்தனை பண்ணி முடிச்சிக்க.
இல்லாட்டி உன்னைய காப்பாற்ற யாரும் வர மாட்டாங்க. உன்னோட ஃபாலோவர்ஸ் 4 மில்லியன், இந்த பணம், உன்னோட தங்கச்சி, தாத்தா, உமா யாரும் வர மாட்டா. அழிஞ்சு போயிடுவேன். ஏதோ ஒரு வகைக்கு நான் சொல்லியிருக்கேன். கேட்டா கேளு, கேட்காட்டி தொலைஞ்சி நீ இதை அனுபவி. நாளைக்கு சாப்பாடு சாவுற, ஏதோ வருத்தம் பிடிச்சி சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் எல்லாம் அடிச்சு மொத்தமாக வந்தீங்கன்னா திண்டுக்கலாம வவுறு வடிச்சு செத்து போயிடுவேன். அதனால இறைவன் அஞ்சு கொள்ளு, புறக்க போற புள்ள நல்லமா கிடைக்கணும்னு துவா கேட்டுக்கொள்ளு. இஸ்லாத்துக்கு கொஞ்சம் பங்களிப்பு கொடு, உலமாக்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயத்துக்கு வேண்டிய அவங்களையும் கொஞ்சம் முன்னேக்கி எடு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய், உம்ராக்கு போ, ஹஜ்ஜிக்கு போ, இந்த மாதிரி வீடியோக்குள்ள போடு. எதிர்கால ஜெனரேஷனுங்கள் இப்படியெல்லாம் இருப்பான் வாழ்ந்திருக்காரு, இப்போ பிரச்சனை எப்படி இருக்கலாம்னு சொல்லி அதை பார்த்து நல்ல விதத்தில் நல்ல இது வரட்டும். பேட்டையும் புள்ள கிடைக்கிறதையும் நைட்டியோடையும் சாப்பாடாக்குறதையும் போட்டு காசு சம்பாதிக்கான். துப்பு கட்டவனை சம்பாதிக்கிறது எவ்வளோ வழி இருக்குடா.